நீங்களே என்ன தேங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான, டேஸ்டியான துவரங்காய் எக் கிரேவி நம்ம செய்ய போறோம். இது ஒண்ணுமே இல்ல. துவரம் பருப்பு இருக்குல்ல, அது அப்படியே காயா இருக்கும்போது இப்படி தான் இருக்கும். அத எப்படி சமைச்சு பார்க்கலாம். இது யூசுவலா நம்ம ஒரு சிக்கன் கிரேவி பண்ற மாரி, எண்ணெய் ஊத்தி கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, மசாலாஸ் ஆட் பண்ணிடுங்க. உப்பு, மஞ்சள்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, சில்லி பவுடர்லாம் போட்டு, நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இத கொண்டு வந்துடணும். இது நல்லா கிரேவி ஆனதுக்கப்புறமா உரிச்சு வச்சிருக்க இந்த துவரங்காயை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அளவாக இதில் தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக விட்டுடுங்க. இந்த காய் நல்லா வெந்து வந்து ஒரு கிரேவி மாதிரி சூப்பராக இருக்கும். இது அப்படி கூட சாப்பிடலாம். இன்றைக்கி இதில் நம்ம ஒரு 3 முட்டையை இதில் உடச்சி ஊற்றி நல்லா இதை கிளறி விடுங்க. நல்லா வெந்து வரணும். முட்டையோட குழகுழப்பு தன்மைலாம் போயிட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதை ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.